அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்மிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குரானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம நம்பிக்கையோட நம்ம தினமும் 151 முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சொந்த வீடு வேணுமா? கிடைக்கும். கார் வேணுமா? நகை வேணுமா? பணம் வேணுமா? இன்னும் வசதி வாய்ப்புகளோடு வாழணுமா? இன்னும் குழந்தை செல்வம் வேணுமா? இன்னும் கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து, நிம்மதி, செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை, இன்னும் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை, ஆசைப்படக்கூடிய நபரோட ஒரு திருமணம், இது போல் நீங்கள் எதை நினைச்சாலும் அதற்கு தேவையான எதுவுமே உங்களிடம் இல்லாவிட்டாலும், இப்போது சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனாலும் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க, நம்பிக்கையோடு ஓதுங்க, அதற்கான வழி தடங்களை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருவோம். இப்போ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது, தடங்கள் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வழி அல்லாஹ் காட்டி தருவான். நோய்கள் இருக்குது நீங்கணும் அப்படின்னா இதை ஓதுங்க, உங்களுக்கு அது நடந்துடும். அதாவது உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வசப்படும். எல்லாத்துலேருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான். இப்போது அப்படிப்பட்ட அந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தங்க இடமில்லை, சம்பாதிக்க வழி இல்லை, உணவு நெருக்கடி உள்ளது, பிரயாணத்தில் இருக்கும்போது எந்த பொருளும் உங்களிடம் இல்லை என்றாலும் நீங்கள் எந்த நோக்கத்தில் வெற்றி பெறும் வரை இந்த ஆயத்தை 151 தடவை தினமும் ஓதி வரவும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். அதாவது நம்மக்கிட்ட எதுவும் இல்லைனாலும், எதிலிருந்து வெளியில் வரணுன்னாலும், எதை அடைந்து கொள்ளணும்னு நினச்சாலும் இதை 151 முறை தினமும் வழக்கமாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மக்கிட்ட வரும். நம்ம தேடுற விஷயத்த அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இன்னும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆஇஷ கலீலம் மா தஷ்குரூன். இதனுடைய பொருள், மனிதர்களே, உங்களுக்கு பூமியில் தங்குவதற்கு திட்டமாக நாம் இடமளித்தோம், இன்னும் உங்களுக்கு அதில் வாழ்க்கை வசதிகளையும் நாம் ஆக்கித் தந்தோம், எனினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். இந்த வசனத்தை 151 முறை ஓதிட்டு 3 முறை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு நாங்கள் வசதியை கொடுத்தோம், ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துறது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டு வெறும் 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த அத்தனைகளுக்குமே மிக்க நன்றிடா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே உரியது அப்படின்னு 3 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மேலும் அதிகம் அதிகம் கொடுப்பான். எனவே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள், பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. எனவே இந்த வசனத்தை நீங்கள் எந்த நோக்கத்தில் வெற்றி பெறணுமோ அந்த நோக்கம் வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் வல்லமையாக இதை ஓதிட்டு வாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.